சென்னை நீலாங்கரை வீட்டிலிருந்து பரப்புரை கூட்டத்திற்கு விஜய் புறப்பட்டுள்ளார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஈரோட்டில் நடைபெறும் பரப்புரை கூட்டத்திற்காக விஜய் நீலாங்கரையில் இருக்கும் தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அப்படியே குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் நடைபெறக்கூடிய மக்கள் சந்திப்பானது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஈரோட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சற்று முன்னதாக நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இங்கிருந்து விமான நிலையம் சென்று அங்கிருந்து தனி விமானம் மூலியமாக கோவை செல்ல திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவையிலிருந்து சுமார் 65 கிலோமீட்டர் தொலைவில் பரப்புரை நடைபெறக்கூடிய ஈரோடு அந்த பகுதியானது அமைந்திருக்கிறது. எனவே சற்று முன்னதாக விஜய் புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த முறை காலதாமதம் இல்லாமல் செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக விஜயுடன் தற்போது அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகளும் தொடர்ச்சியாக உடன் செல்லக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த முறை நேரடியாக அந்த பரப்புரை வாகனங்கள் இல்லாமல் அவருடைய காரிலேயே பயணித்து அந்த பகுதிக்கு சென்ற பிறகு பரப்புரை வாகனத்திற்கு மேல் நின்று தற்போது அந்த பிரச்சார அந்த குறிப்பாக அந்த பேச்சுகளை மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். Hey.